செய்து வருவதால் அருமையான ஊழியர் சரல் அவர்கள் தேவனுடைய ஆலோசனையிலே வழிநடத்தும்படி அன்படுகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே துதிகவன மகிமை இன்றைக்கும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. சார், நான் பேசுறது கிளியரா கேக்குதா? கிளியரா கேக்குது. உங்க வீடியோ தெரியல. ஓகே ஓகே, வீடியோ தெரியுது. தெரியுதுங்களா? தெரியுது. ஓகே, மீண்டும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில நான் வாசிக்கப்பட்ட வேத வசன பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தேவனுடைய சமூகத்தில் ஆராய்ந்து அறிந்து கொள்ளலாம். அதாவது என்னுடைய தலைப்பு கவனிச்சிங்க அப்படிங்கன்னா, ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை என்பதை நம்மளால நம்ம கவனிச்சு கொள்ள முடியும். பெரும்பாலும் சில நேரங்களில நம்ம ஆரம்ப காலங்களில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்ம கை தூக்கி விட்டுருக்கிற யாராவது ஒருவர் இருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கை ஒரு நல்ல முறைமையான சூழ்நிலைக்குள் மாறுவதற்கு ஒருவர் நமக்கு உதவியா இருந்திருப்பாங்க. சில நெருக்கடியான சூழ்நிலைகளில நமக்கு யாராவது ஒருத்தர் பணம் கொடுத்து உதவி இருப்பாங்க. தாழ்ந்து போன நிலையிலிருந்து நம்மளை தூக்கிவிடுவதற்கு யாராவது ஒருவர் கை கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நமக்கு உதவி செய்தவர்கள் எத்தனை பேர்கள் இருப்பாங்க. ஒருவேளை அவர்களை இந்த நேரத்துல நாம் நினைக்காம இருக்கலாம். அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தாம இருக்கலாம். அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை திரும்ப நம்ம கொடுக்காம இருக்கலாம். இப்படி நிறைய சூழ்நிலையில நாம கடந்து வந்திருக்கலாம். ஆனா நாம் திரும்பி பார்ப்போம் அப்படின்னா, ஒருவேளை அவர்கள் இல்லை என்று சொன்னால் நாம இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பா அங்க உண்டாயிருக்கு. அவர்கள் மாத்திரம் அந்த உதவியை செய்யல அப்படின்னு சொன்னா, அவர்கள் மாத்திரம் இந்த நன்மையை செய்யல அப்படின்னு சொன்னா, அவர்கள் மாத்திரம் இந்த பாதுகாப்பை நமக்கு கொடுக்கல அப்படின்னா, அவங்க மாத்திரம் இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை மீட்கல அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கை என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டிப்பா நினைச்சிருப்போம். சில நேரங்கள் பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட் சூழ்நிலையில கூட நம்முடைய கையை கருத்து பிடிச்சு இழுத்திருப்பாங்க. அது ஒரு சாதாரணமா நமக்கு தோணலாம். ஆனா அவங்க அப்படி இருக்கல அப்படின்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். இந்த மாதிரி ஒன்று இல்லாம ஒன்று உருவாகவில்லை என்பதை நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறதான ஒரு விஷயம். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இன்றைய வரைக்கும் வருது. இன்றைய நாள் வரைக்கும் நாம யாராவது ஒருத்தர் பின்னிருந்து நம்மளை நடத்தி நம்மளுக்கு உதவி செய்து நம்மளுக்கு பாதுகாப்பா இருந்து அவர்கள் நடத்தி கொண்டு தான் வராங்கன்றது நிச்சயமா நாம் அறிந்திருக்கிற ஒன்று. அப்போ இவர்கள் எல்லாம் நான் நினைக்கிறோம். சில பேர் பாத்தீங்கன்னா, கடன் வாங்கும்போது இருக்கிற பணிவு கொடுக்கும்போது இருக்கிறது இல்லை. அந்த கடனை நாம் பெறும்போது எந்த நிலையில நாம் பெறுறோம் அப்படின்னா, ஒருவேளை அவர்களை கொடுத்து உதவலை அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம சந்திச்சிருக்க வேண்டியதா இருக்கும். நாம உயிரிழப்பு கூட நடந்திருக்கும். ஆனா திரும்ப கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப சலிச்சுக்கின்னு அவங்களுக்கு அவமரியாதை பண்ணி இதெல்லாம் ஒரு உதவி நினைச்சுன்னு என்னை அப்படி என்ன நீங்க அவமானப்படுத்துங்கன்னு சொல்லி பல சூழ்நிலைக்குள் கடந்து போகிறத பார்க்கிறோம். ஆனா அவர்கள் கொடுத்து உதவலை அப்படின்னா நமக்கு இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம் என்பதை போல ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நாம் பார்க்கிறோம். அப்படி போல எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது வேத வாக்கியம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை அப்படின்ற வார்த்தையை பதிவு செய்து, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய பிள்ளையாக அவருடைய சமூகத்துல தேவ ஜனங்களோட அவர் கிறிஸ்துவோடு கூட தேவனை ஆராதிக்கிறவர்களாக இப்படி ஒரு மாபெரும் ஒரு ஸ்லாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றிருப்பது என்பது அது வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம்ன்றத நம்ம எல்லாரும் அறிவோம். பெரும்பாலும் சில பேர் கேட்கிற கேள்விகள் என்ன அப்படின்னா, ஞானமா தேவன் எல்லாம் இந்த வல்லம் உள்ளவர் தானே, அவர் மகத்துவம் உள்ளவர் தானே, ஏன் குமாரனை அனுப்பி அவர் ரத்தம் சிந்தி தான் நம்மளை மீட்கணுமா? சும்மா சாதாரணமா ஒரு சிட்டிகை தட்டினாலுமே நம்ம எல்லாருமே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது என்பதை போல கேட்கிறவர்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. ஆனா வேத வாக்கியம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதலினுடைய அவசியத்தை அது நமக்கு காண்பித்திருக்கிறது என்பதை நாம பார்க்கிறோம். தேவன் நீதிபரரா இருக்கிறபடினாலே கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் அவர் மீட்பது என்பது அவருடைய சமூகத்துல கண்டிப்பா அது இல்லாத ஒன்று. ஏன்னா அவர் நீதிபரரா இருக்கிறாரு. மரணத்திற்கு மரணமே அதனுடைய ஈடு என்பதனால நாம் மறிக்க வேண்டியவர்களா இருந்த நமக்காக தன்னுடைய குமாரனை அவர் கொடுத்து மீட்டார் என்பதை எத்தனையோ பேர் அதை அறிந்து கொள்ள மறுக்கிறார். அப்போ இப்படி அந்த மரணத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில ஒப்பு கொடுத்து அவரை ரத்தம் சிந்த பண்ணி அவருடைய ரத்தம் சிந்துதலினாலே ஒரு பாவ மன்னிப்பை உண்டாக்கி உங்களே இனியும் தேவனுடைய சமூகத்திலே அவர் வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த ரத்தத்தினுடைய வலிமை, அதற்காக தேவன் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி இவைகள் எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆலோசனைகளை நாம கவனிக்கிறோம்.
ஒருவேளை இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தவில்லை என்று சொன்னால் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறதான இந்த நரகாய்க்கினை என்பது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்த்தால் அது முடியாது. ஏன்னு சொன்னா அவைகளை பற்றி தான் நிறைய வேதவசனங்களை நாம் கவனிக்கிறோம். அவ்வளவு கொடூரம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடூரத்தை நீங்களும் நானும் தாங்கக்கூடாதுன்றதுனாலதான் சொந்த மகனையே அவர் சிலுவையில ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு இந்த ஸ்லாக்கியம் நம்முடைய வாழ்வில் கிடைத்திருப்பது என்பது அரிதான ஒன்று என்பதாக வேதவசனம் சொல்றதை பார்க்கிறோம். தொடர்ந்து ரோமர் புத்தகத்துல ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாலே அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே அப்படின்னு சொல்றாரு. இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சிந்தப்படுவதனுடைய அடிப்படையான ஒரு நோக்கங்களை வேதாகம் நமக்கு வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? ரத்தம் சிந்துதல் இல்லைன்னா, ஒருவேளை கிறிஸ்து ரத்தம் சிந்தவில்லை அப்படின்னா, தேவன் அதற்கு ஒரு அனுமதியை கொடுக்கவில்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு இந்த ஸ்லாக்கியம் என்பது கொஞ்சம் கூட கிடைக்காது, இது கிட்டாது. அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்பதையும் அந்த ரத்தம் சிந்துதல் எவ்வளவு பெரிய அவசியம் என்பதையும் நாம் உணர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும், நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். வேதாவாக்கியம் சொல்லுகிறது, அந்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது ஒரு நிச்சயம். இந்த நிச்சயத்தையும் ரட்சிப்பையும் அது நம்முடைய வாழ்வில உண்டாக்குவது இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தமா இருக்கிறது. இதற்காக அந்த ரத்தமானது சிந்தப்பட்டு இருக்கிறதை நாம பார்க்கிறோம். ஒருவேளை சிந்தப்படவில்லை என்று சொன்னால் இந்த நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருப்போம். நீ நாம சொல்றோம், பரலோகத்திற்கு நாம் போக முடியும், தேவனுடைய சமூகத்துல இருக்க முடியும். கிறிஸ்து சொல்லிய மாதிரி யோவான் 14ஆம் அதிகாரத்துல சொன்ன பிரகாரமாக நமக்கு ஒரு ஸ்தலம் அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல நான் கண்டிப்பா போகுவேன், கிறிஸ்துவை நான் முகமுகமாய் நான் தரிசிப்பேன் என்கிறதான அல்லது பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே நான் நிற்பேன் என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு நிச்சயம் நமக்கு உண்டாவதற்கு இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சிந்தப்படவில்லை என்று சொன்னால் இந்த நிச்சயம் நமக்கு உண்டாயிருக்காது என்பதாய் நாம் பார்க்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வேத வாக்கியங்களை நாம் கவனிக்கும் போது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று பவுல் இந்த வார்த்தைகளை எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய கிருபையினுடைய அந்த ஐஸ்வர்யம் தான் இந்த ரத்தம் சிந்துதலுக்கு காரணமா இருந்திருக்கிறது. இந்த ரத்தம் சிந்துதலினாலதான் நீங்களும் நானும் பாவ மன்னிப்பாகிய ஒரு மீட்பை, அந்த ரட்சிப்பை நாம் அடைந்திருக்கிறோம் என்கிற விஷயங்களை அநேக வசனங்கள் நமக்கு வலியுறுத்தி கொண்டிருந்தாலும் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். ரத்தம் சிந்துதல் எவ்வளவு அவசியம் என்பதை நாம கவனிச்சு கொண்டிருக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 13வது வேத வாக்கியங்களை நாம் கவனிக்கும் பொழுது முன்னே தூரமா இருந்த நீங்கள் என்றார். முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமா இருக்கிறீங்க அப்படின்றார். நம்ம எல்லாருமே யூதர்கள் இல்லை, நாம எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லை, நாம பிரஜாதிகள், தேவனற்றவர்களாக இந்த உலகத்துல நாம் இருந்தோம். நாம் அனாதைகளாக இந்த பூமியில நாம் இருந்தோம். அப்போ அது இல்லாம ரொம்ப தூரமா இருந்தோம். அந்த பிரஜாதிகளை தேவாலயத்திற்கு கூட அவர்கள் தூரமாக தான் வச்சிருந்தாங்க. அப்போ தேவனுக்கு நாம் மிகவும் தூரமா இருந்தோம். அப்படி தூரமா இருந்த நாம கிறிஸ்து மூலமா தேவனிடத்துல சமீபமாய் வருவதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தமானது சிந்தப்பட்டு இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்த வேதாகமம் வலியுறுத்துகிறத பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தப்படவில்லை என்று சொன்னால் இவ்வளவு சமீபமாக பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், இவ்வளவு சமீபமாக தேவனை பெற்ற சந்ததி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு இஸ்ரவேலர்களும் யூதர்களும் தங்களை மார்படித்துக் கொண்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் தங்களை அதாவது பெருமையா அவர்கள் சொல்லி கொண்டிருந்தாங்க. ஏன்னா உண்மைதான், அது தேவனை அவ்வளவு சமீபமாக அவர்கள் பெற்றிருந்தார்கள். அந்த அளவுக்கு நீங்களும் நானும் தூரமா இருந்த நாம தேவனை சமீபமாய் பெறுவதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ரத்தம் சிந்தவில்லை என்று சொன்னால் தேவனுக்கு இவ்வளவு சமீபமாய் நாம் செல்லவும் முடியாது. இன்றைக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு நாம் ஜபிக்கவும் முடியாது. அவருடைய பிள்ளைகளோடு மத்தியிலே நாம் நிற்கவும் முடியாது. பரலோகத்தினுடைய நிச்சயத்தை குறித்து யோசிக்கவும் முடியாது. நாம் அதாவது கைவிடப்பட்ட ஒரு நிலையிலேயே நாம் இருந்திருப்போம். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தமானது இப்படிப்பட்ட மாபெரும் ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நம்மளை கடந்து கொண்டு வந்திருக்கிறது நாம் கவனித்து பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய ரத்தம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம பார்க்கிறோம். அந்த ரத்தம் சிந்துதல் இல்லை அப்படின்னு சொன்னா நாம இந்த நன்மையை பெற்றிருப்பது என்பது வாய்ப்பில்லாத ஒன்று அப்படின்னு பார்க்கிறோம். எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வேத வாக்கியங்களை கவனிக்கும் பொழுது வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவர்களுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா
பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் அப்படின்னு பாக்குறார். இப்போ இந்த மீட்பு என்பது நமக்கு நித்திய காலமுடையதா இருக்கிறது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட இப்படி ஒரு வாய்ப்பை தேவன் வந்து ஏற்படுத்துறார். ஆனா நமக்கு ஒரு வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நித்திய மீட்பு. இதுல நீங்களும் நானும் இதை விட்டு இறங்குறதுக்கு நம்மளாலதான் முடியுமே ஒழிய, இந்த ரட்சிப்பை விட்டு பின்மாற்றம் அடைவதற்கு நம்மளாலதான் முடியுமே ஒழிய, தேவனுடைய வார்த்தைகளை கேளாமல் கீழ்ப்படியாமல் நாம வந்து இதை விட்டு விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒழிய, தேவன் நம்மை ஒரு காலம் அவர் விடுவதில்லை. இது நித்திய மீட்பா இருக்கிறது. அதனுடைய நிச்சயத்தை நம்ம மத்தியில அவர் விளங்க பண்ணி இருக்கிறார் என்கிறத நாம பார்க்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இவ்வளவு நன்மைகளை நம்முடைய வாழ்விலை கொண்டு வந்திருக்கிறது நாம் கவனித்து பார்க்கும்போது, அந்த ரத்தம் சிந்தப்படவில்லை என்று சொன்னால் இந்த நன்மைகள், இந்த நிச்சயம், இந்த மீட்பு தேவனை இவ்வளவு சமயமாய் பெறுகிற ஒரு விஷயங்கள் என்பது நம்முடைய வாழ்வில் நடந்திருக்காது என்பதை நாம கவனிக்கணும். அப்ப ரத்தம் சிந்துதல் இல்லாமல் இங்க என்ன இல்லைங்களா, எந்த ஒரு விஷயமும் இல்லை, நடக்கல அப்படின்னு பாக்குறோம். நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. அதனாலதான் நீங்களும் நானும் அதை மறந்து விடக்கூடாது, நன்றி உள்ளவர்களா இருக்கணும் என்பதற்காக தான் வாரத்தின் ஒவ்வொரு முதல் நாளிலும் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நம் நினைவு கூறும்படியான அந்த வாய்ப்புகளை, சூழ்நிலைகளை தேவன் நமக்கு உருவாக்கி வைத்திருக்கிறத பார்க்கணும். பெரும்பாலும் சாதாரணமா வந்து எந்த ஒரு காரியத்தையும் மறந்து விடுகிற ஜனங்கள் தான் நாம். வாங்குற கடன்களுக்கு மதிப்பை நம்ம கொடுக்கறது இல்லை, அவருடைய முக்கியத்துவத்தை நாம் நினைக்கிறது இல்லை. நம்மள வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏறி வந்த ஏனிய வந்து எட்டி உதைக்கிறத ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து போகிறவர்கள் தான் சாதாரணமான மனிதர்கள். ஆனா கிறிஸ்தவர்கள் வந்து அப்படி இல்லை. அவர்கள் எல்லா நன்மைகளை நினைத்து பார்க்கக்கூடியவர்கள். பைபிள்ல சொல்றாரு, நீதிமான் என்பவன் கடன் வாங்கினா அதை திரும்ப செலுத்துகிறான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்படிப்பட்டதான ஒரு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை வேத வசனங்கள் நம்ம உணர்த்துவதன் மூலமாக நாம கவனிக்கிறோம். கிறிஸ்துடைய மீது நாம் ஏன் நன்றியும், தேவன் மீது ஏன் நான் நன்றி உடையவர்களா நாம் நடந்து கொள்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரத்தம் சிந்துதல் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாய் இந்த ஸ்லாக்கியம் என்பது நமக்கு கிடையாது என்பதை நாம பார்க்கிறோம். யாக்கோபு புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 26வது வேத வாக்கியங்களை நாம் பார்க்கும்பொழுது, அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்தது போல என்ற ஒரு வார்த்தையை கவனிக்கிறோம். இப்போ முதல்ல நம்ம ரத்தம் சிந்துதல் இல்லைன்னா இல்லை. இப்போ நம்ம ரத்தம் சிந்துதலினாலே நம்ம உள்ள வந்துட்டோம். உள்ள வந்திருக்கிற நமக்கு வேத வாக்கியம் சொல்லுகிற சில ஆலோசனைகளை நான் பார்க்கிறோம். இது இல்லைன்னா உண்மையிலேயே நம்ம அதை கூட என்ன செய்ய முடியாது, தக்க வைத்துக் கொள்ள முடியாது. ரத்தம் சிந்துதல் இல்லைன்னா நம்ம உள்ள வந்திருக்க முடியாது. உள்ள வந்துட்டோம், ஆனா உள்ள வந்திருக்கிற நமக்கு இது இல்லை அப்படின்னா அதை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியாது என்கிற விஷயத்த வேதாகமம் வலியுறுத்துகிறது என்பதை நம்ம கவனிக்கணும். அப்ப ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்குது. அப்படின்னு சொன்னா ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வையில கிரியை இருக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களின்படியாக நாம் செய்வதற்கு நம்மை முற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது வேதவசனம் வலியுறுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசும்போது அவர் மற்றவருடைய நோய்களை தமிழில் சுமந்து கொண்டார் என்கிற விஷயங்களை நாம் பார்க்கிறோம். எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்பதை நாம் கவனிக்கிறோம். அப்ப அந்த மாதிரி கிறிஸ்துவனுடைய கிரியைகள் இல்லாதவன் நாம் தேவனுடையவர்கள் அல்ல என்பதை போல வேத வாக்கியம் சொல்லுகிறது. இந்த கிரியைகள் இல்லை என்று சொன்னால் நாம் முன்பு சொல்லப்பட்ட காரியங்களில் வந்து இழந்து விடும் என்பதை நாம் பார்க்கிறோம். மத்த 23:5 நாம் வாசிக்கும் போது நம்முடைய ஜனங்கள், அதாவது ஏற்கனவே இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் தங்களுடைய கிரியைகளை வந்து தேவன் கண்டு அவருடைய நாம மகிமைப்படுவதற்காகவும் விசேஷமாய் அவர் கண்டு நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதை போல அவர்கள் தங்களுடைய கிரியைகளை காண்பியாமல் மனுஷர்கள் காண வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணத்துலதான் அவங்க எல்லாத்தையுமே நடப்பித்தாங்க. ஒவ்வொரு விஷயமும் அவர்கள் ஜெபிக்கிறதா இருந்தாலும் சரி, காணிக்கை கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, சபை கூடி வருகிறதா இருந்தாலும் சரி, தங்களுடைய காப்பு நாடாக்களையும் தங்களுக்குரிய காரியங்களையும் அவர்கள் ஒழுங்குபடுத்துகிறதா இருந்தாலும் சரி, அவர்கள் எதை செய்தாலும் மனுஷர்கள் கண்டு தங்களை தேவபக்தி உள்ளவர்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும், இவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா கிரியைகளையும் அவர்கள் செய்தார்கள் ஒழிய, இது கர்த்தருக்குள்ளாக தேவனுக்குள்ளாக இது செய்யப்படுகிற ஒரு விஷயம். அவர் நம்மை காண்கிறார், அவருக்கு நேர்த்தியாக அவர் சொன்ன பிரகாரமா என்கிற வார்த்தையை குறித்துதான ஜனங்கள் அவைகளை பற்றி தான் அக்கறை கொள்ளவில்லை என்பதாக நாம பழைய ஏற்பாட்டினுடைய ஜனங்களை பார்க்கிறோம். அதனாலதான் 23:5 சொல்லும் போது சொல்றாரு, தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள், தாங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை அவர்கள் பெரிதாக்குகிறாங்க அப்படின்றார். 6ஆம் அதிகாரம் மத்திய 1-4 வசனங்களை நான் வாசிக்கும் போது குறிப்பா
அதுல ஒரு விஷயங்களை சொல்லிக்கொண்டே வருகிறதை கவனிக்கிறோம். அதுல 4வது வசனத்துல பார்க்கும்போது, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அப்பொழுது அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார் என்கிற ஒரு விஷயம் சொல்றார். அப்போ எந்த ஒரு கிரியைகளையும் அது கர்த்தருக்குள்ளே செய்யப்பட வேண்டும். கிரியை இல்லாத ஒரு விசுவாசம் செத்ததா இருக்கிறது. அதை என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கிரியைகள் எப்படி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்தரங்கத்திலே அது செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் பிதாவானவர் அதற்கு வெளியரங்கமா பதில் கொடுப்பார் என்பதாக நான் பார்க்கிறோம். அப்ப அந்தரங்கமாய் இல்லாத ஒரு செய்கை என்பது அதுக்கு தேவனிடத்திலிருந்து பலன் பெறத்தக்கதான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள இது கடந்து போகாது. அதனாலதான் சொல்றாரு, நீங்க பூமியில இல்ல, நீங்க பரலோகத்திலே உங்களோட பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க அப்படின்ற. அப்ப பொக்கிஷங்களை நாம் பரலோகத்திலே சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே கிரியைகள் என்பது மிகவும் அவசியமா இருக்கிறது. கிரியை இல்லாத இருக்கிற நம்முடைய விசுவாசம் அது வீணு, அது செத்தது என்பதை போல வேத வாக்கியம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரத்துல 21வது வேத வாக்கியங்களை நாம் கவனிக்கும் பொழுது, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளிநடத்தில் வருகிறான் என்கிற ஒரு விஷயத்த வேதாமம் வலியுறுத்துவதை கவனிக்கிறோம். பெரும்பாலும் சபைகளிலே ஏதாகிலும் ஒரு கிரியைகளை செய்யும் பொழுது அவர்களுடைய பெயர் முன்வரும் விதமாக அவர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளுகிற வகையில செய்கிறத நாம் பார்க்கிறோம். சில பேர் பாத்தீங்கன்னா சபையில இருப்பாங்க, ஆனா தனிமையில போயிட்டு நன்மை செய்வாங்க. ஒரு குடும்பத்துக்கானாலும் ஒரு தனிநபருக்கானாலும் அவர் செய்வாங்க. அது தவறானதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தவறானது இல்ல, சரியானதுதான். அதிகபட்சமாக அவர்கள் சபையை அல்லது கிறிஸ்துவை முக்கியப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு விஷயத்த வேதாகமம் வலியுறுத்துகிறது நாம கவனிக்கிறோம். அப்போ சத்தியத்தின்படி கிரியை செய்கிறவன் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதை அவன் கவனிக்கிறான். அதை அவன் தெரிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வேத வாக்கியங்களை கவனிக்கும் போது, நீங்களும் நானும் இந்த நற்கிரியைகளை செய்கிறதற்காக நாம் கிறிஸ்துவுக்களாக மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம் என்கிற ஒரு விஷயத்த வேதாகமம் வலியுறுத்துகிறத நாம பார்க்கிறோம். அப்போ ஏற்கனவே தேவன் அவர்களை சிருஷ்டித்தாரு. ஏறக்குறைய ஒரு 3 விதமான சந்ததிகளுடைய பெருக்கத்தை நாம வேதாகமத்துல கவனிக்க முடியும். அதுல முதலாவது பெருக்கத்தை நாம் பார்க்கும்போது ஆதாம் ஏவாளிடத்திலிருந்து தேவன் சிருஷ்டிப்பை அவர் கொண்டு வருகிறார் என்பதை பார்க்கிறோம். மறுபடியும் தேவன் உலகத்தை அழித்து அவர் பாத்தீங்கன்னா சேமனுடைய வம்ச வரலாறுல ஜனங்களை உருவாக்கி கொண்டு வருகிறார் என்பதை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த அளவுக்கு தேவன் உருவாக்கி கொண்டு வந்த அந்த ஜனங்களிடத்துல அவர் நற்கிரியைகளை எதிர்பார்த்தாரு. ஆனா அவரிடத்துல அந்த கிரியைகள் இல்லை. தேவன் எதிர்பார்க்கிற அந்த கிரியைகள் இல்லை. அவர்கள் எல்லோரும் தேவனுடைய வார்த்தைகளை மீறி அவர் நடந்து கொண்டு தங்களுடைய கிரியைகளிலே அவர்கள் வீணாயாய் கெட்டு போனார்கள் என்பதா பார்க்கிறோம். ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8-10 வாசிக்கும் போதும், அதே எரேமியா புஸ்தகத்துல 31ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் கவனிக்கும் போதும் இவை எல்லாவற்றையும் ஜனங்கள் விட்டு விட்டாங்க என்கிற விஷயங்களை அவர் வலியுறுத்துவதை நாம பார்க்கிறோம். அப்போ இங்க புதிய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய நம்ம மறுபடியும் உண்டாக்குகிற அந்த ஜனங்களை நியாயப்பிரமாணம் முழுவதுமே அவர் ஒழிச்சுட்டு மறுபடியும் ஒரு சிருஷ்டிப்பை இந்த இடத்துல புதிய ஏற்பாட்டுல அவர் கொண்டு வர்றார். இந்த சிருஷ்டிப்புகளை கொண்டு வரும்பொழுதுதான் சொல்றாரு, நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக இவைகளை நம்ம என்ன செஞ்சிருக்கிறாங்க நமக்கு காண்பித்திருக்கிறார் என்பதை போல வேத வாக்கியம் வலியுறுத்துவதை பார்க்கிறோம். அப்போ தேவன் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய மன விருப்பம் கொண்டிருக்கிறாரோ, யாருக்கு உதவ வேண்டும் என்று தேவன் மன விருப்பம் கொண்டிருக்கிறாரோ, உங்களுடைய நன்மைகள் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் அல்லது உங்களுடைய கிரியைகள் யாருக்கு செய்யப்பட வேண்டும், உங்களுடைய உதவி யாருக்கு தேவைப்பட வேண்டும் என்கிறதை தேவன் தீர்மானிக்கிறாரோ அவர்களுக்கு அதை செய்யும்படிக்கு அவர் உங்களை பயன்படுத்துகிறார் என்கிற ஒரு விஷயத்த வேதாகமம் வலியுறுத்துகிறது. நாம் தேவனுடைய கையில ஒரு ஸ்பேனரா இருக்கிறது கூட உண்மையிலேயே அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. அந்த மாதிரிதான் தேவன் நம்ம எடுத்து மற்றவர்களுக்காக அவர் பயன்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய கிரியை செய்கை என்பதை நாம வேதவசனத்துல பார்க்கிறோம். இந்த நற்கிரிகளை செய்வதற்கு படைக்கப்பட்டவர்களா இருக்கிற நாம அவைகளை செய்யாதபடிக்கு நாம் நம்மை நிறுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அதை இழந்து விடுவோம். இல்லைங்களா? நாம் பரலோகம் இல்லை என்கிற ஒரு நிச்சயத்தை நாம் கொண்டிருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் அந்த நிச்சயத்தை நமக்கு கொண்டு வந்தது. அது இல்லை என்று சொன்னா இந்த நிச்சயம் இல்லை. ஒருவேளை வந்திருக்கிற நாம கிரியை இல்லை என்று சொன்னாலும் அந்த நிச்சயத்தை நாம் இழந்து விடுவோம் என்பதை வேதவாக்கம் வலியுறுத்தி பார்க்கிறோம். ரோமர் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு
அவர் நித்திய ஜீவனை கொடுப்பாரு அப்படின்றார். அப்ப இந்த நித்திய ஜீவனுக்காக தான் இவ்வளவு போராட்டங்களையும் இவ்வளவு முயற்சிகளையும் நாம் எஃபெக்ட்ல நம்ம எடுத்துக்கொண்டு வரோம். இதை இழக்கிறது எதனால அப்படின்னா நம்முடைய கிரியைகளினாலேயே அதை நாம் அழிச்சு போட்டக்கூடாது. அப்போ நாமளே நம்முடைய காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த விஷயத்தை அழித்து போடாதபடிக்கு கர்த்தருக்குள்ளே கிரியைகள் என்பது செய்யப்பட வேண்டிய ஒன்றா இருக்கிறது என்பதாய் நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே கிரியை செய்யும் போது சோர்வு உண்டாகும். நம்ம யாருக்கு நன்மை செய்யறோமோ அவர்களிடத்திலிருந்து சில அதிருப்தியான சூழ்நிலைகள் காணப்படும் போது நமக்கு சோர்வு உண்டாகும். நிச்சயமா இவர்களுக்கு நன்மை செய்வதை விட நம்ம அமைதியா சும்மா இருந்துட்டு போயிருக்கலாமே என்கிற எண்ணம் உண்டாகும். ஆனா அப்படியெல்லாம் நம்ம அவைகளை குறித்து யோசியாமல் கர்த்தர் எனக்கு இந்த வேலையை கொடுத்திருப்பதினாலே அவருக்கு நாம் இதை செய்கிறோம் என்கிற ஒரு விஷயத்த நாம் செய்யும் போது நிச்சயமா அதுல பலன் உண்டு என்பதாக நாம் பார்க்கிறோம். கொலேசர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 10வது வேத வாக்கியங்களை நாம் பார்க்கும்போது சகலவித நற்கிரியமாகி கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நாம் நடந்து கொள்ளும்படிக்கு அப்போஸ்தலர்களினாலே நீங்களும் நானும் ஆலோசனை பெற்றவர்களாய் நாம இருக்கிறோம். அப்போ கிறிஸ்தனுடைய ரத்தம் சிந்தப்படவில்லை என்று சொன்னால் நமக்கு நிச்சயமாய் நித்திய ஜீவனுக்குரிய நிச்சயம் இல்லை. கிறிஸ்துக்குள் வந்தவர்களிடத்துல கிரியை இல்லை என்று சொன்னால் நிச்சயமாய் நித்தியத்துக்குரிய நிச்சயம் நமக்கு இல்லாமலே போய்விடும் என்பதை நாம வேதவசனத்தின் மூலமாக நாம் கவனிக்கிறோம். அதனால நாம் கிரியைகளை செய்து தேவனுக்கு பிரிய பாத்திரம் உடையவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். 3வது காரியமாக, முதல் காரியம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் அப்படின்னு பார்க்கிறோம். 2வது காரியம் கிரியைகள் இல்லை என்று சொன்னாலும் நமக்கு எதுவும் இல்லை என்பதாக நாம் பார்க்கிறோம். 3வது காரியமாக விசுவாசம் இல்லாமல் நம்முடைய வாழ்வில என்ன இருக்கும், நன்மைகள் நமக்கு உண்டாகாது. எபிரேயர் புஸ்தகத்துல நாம் வாசிக்கும் போது 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கவனிக்கும் போது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், இம்பாசிபிள் என்கிற வார்த்தைகளை அவர் பயன்படுத்துறார். அப்போ நம்முடைய விசுவாசம் என்பது நம்மிடத்திலே அது காணப்பட வேண்டிய ஒன்றா இருக்கிறது என்பதை போல வேத வாக்கியம் சொல்லுகிறது நான் பார்க்கிறோம். நாம் ஆரம்பத்திலே கொண்டிருக்கிறதான அந்த விசுவாசம் நம்மிடத்துல அது நிலையாய் இருக்க வேண்டும், அது காணப்பட வேண்டும். அதை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் அதை விட்டுவிடக்கூடாது போன்ற விஷயங்களை பார்க்கிறோம். அப்போ விசுவாசம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாய் நாம் மேற்சொன்ன காரியங்களை நாம் இழந்துடுவோம் அப்படின்ற விஷயத்த வேத வாக்கியம் வந்து நம்மளுக்கு வலியுறுத்துவதை நாம கவனிக்கிறோம். எரேமியானுடைய புத்தகத்துல 29:13 நாம் பார்க்கும்போது அங்க என்ன சொல்றாருன்னா, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் அப்படின்றார். இப்போ எந்த காரியங்களனாலும் நம் தேவனை நேரடியா பார்க்க முடியாது. அப்ப நாம் தேடுகிற விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய குறைவுகளிலே, நம்முடைய பிரச்சனைகளிலே, நெருக்கடிகளிலே, சோதனையான சூழ்நிலைகளிலே, மரணத்தின் பிடிகளிலே, ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் பெரும்பாலும் கடவுளை தேடுறோம். சந்தோஷமான நேரத்துல அதிகபட்சமா நாம் யாரும் என்ன செய்யறதில்லை, தேடுறதில்ல. நம்முடைய களியாட்டுகளிலும் மற்ற சந்தோஷங்களிலும் நண்பர்களோடு இருக்கக்கூடிய காரியங்களிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நம்முடைய அவர்களே தேடுகிறவர்களா இருக்கும். ஆனா நெருக்கடியில கூட பாத்தீங்கன்னா நேரடியாக நாம் தேவனை தேடுறதில்ல. நிறைய நேரம் ஜோசியக்காரர்களையும் கயிறு கட்டுறவர்களையும் மந்திரிக்கிறவர்களையும் மாந்திரிகம் செய்கிறவர்களையும் போன்றவர்களை தான் நாம நாடுறோம். ஒருவேளை எனக்கு தோஷம் தாங்க இருக்குமா, இதை செஞ்சா சரியா இருக்குமா, அதை செஞ்சா சரியா இருக்குமா என்பது காமனான ஒரு மனிதனுடைய சூழ்நிலைகளா இருக்குது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்துல சொல்றாரு, நீ விசுவாசம் இடத்துல இருக்கணும். அவர் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏன்னா அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் முதல்ல நீங்க விசுவாசத்திருக்கணும் அப்படின்றார். அப்ப எந்த நெருக்கடியிலையும் நாம் தேடினால் அவர் கண்டிப்பா நமக்கு பதில் அளிப்பார் என்கிற அந்த விசுவாசம் நம்ம இடத்துல இல்லை என்று சொன்னால் நிச்சயமா நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பது என்பது முடியாத ஒன்றாயிருக்கும். அதனாலதான் சொல்றாரு, உங்கள் முழு இதயத்தோடு என்ன தேடினீங்கன்னா நீங்க என்ன கண்டுபிடிச்சிருவீங்க. எந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி தீர்க்கணும்ன்ற விஷயத்த அவர் அதை தீர்த்துருவாரு. அதனால நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நீங்க தேடும்போது விசுவாசம் இல்லாமல் தேடுகிறபடினாலே நன்மையை பெறாதிருக்கிறீர்கள் என்பதாக அங்க பழைய ஏற்பாட்டு உள்ள ஜனங்களுக்கு தேவன் சொன்னதை போல நம்மிடத்துல அந்த விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறத பார்க்கிறோம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வேத வாக்கியங்களை கவனிக்கும் பொழுது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராயும் இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த அங்க பதிவு பண்றாரு. அதாவது ஒருத்தர் நம்ம ஒரு இடத்துக்கு அழைச்சின்னு போறாங்க அப்படின்னு சொன்னா ஒருவேளை அது வெளிநாடா கூட இருக்கலாம். நாம இந்த இடத்துல அழைக்கப்படுறோம். அப்ப அழைக்கப்படும் பொழுது நம்ம போற இடம் எப்படி இருக்கும், நம்ம கூப்பிட்டவங்க அங்க இருப்பாங்களா, ஒருவேளை நம்மளை ஏற்றுக்குவாங்களா, ஒருவேளை அவங்க வரல அப்படின்னா என்ன ஆகும் ஏதாகும்ன்ற மாதிரி
பல சங்கடமான சிந்தனைகள் நம்முடைய இருதயத்துல வருவது என்பது அது ஒரு இயற்கையான ஒரு விஷயங்கள் தான். ஆனா நம்மை அழைக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து நாம் அறிந்திருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பாத்தீங்கன்னா இந்த பயங்களும் இந்த நெருடல்களும் சூழ்நிலைகளும் கண்டிப்பா இது வராது. நம்முடைய விசுவாசம் என்பது அதிகமா இருக்கும். நான் அவரை சந்திப்பேன் என்கிற ஒரு நம்பிக்கையும், அவர் நிச்சயமாய் என்னை கொண்டு போய் எனக்கு ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கி தருவார் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும். அப்படி போல நமக்கு அழைத்து நமக்கு இப்படிப்பட்டதான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவனா இருக்கிறாரு. அதை உறுதிப்படுத்தினவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாரு. அதற்கு நேராய் நம்மை வழிநடத்துகிறவர் ஆவியானவரா இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவானவரும் ஆவியானவரும் நம்மோடு கூட இருந்து கிரியைகள் நடப்பித்து நன்மைக்கு எதுவாக வழிநடத்துகிறவர்களா இருக்கும் பொழுது நிச்சயமா நம்முடைய விசுவாசத்துல நம்ம தளர்ந்து போகாத இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை தான் வேதாமம் வலியுறுத்துவது. விசுவாசத்துல நம்ம பலவீனம் உள்ளவர்களா இருப்போம் என்று சொன்னால் அந்த பேதுருவை போல பாதியிலே அமிழ்ந்து போக வேண்டிய சூழ்நிலை நிச்சயமா உண்டாகும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுதான் சொல்றார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை நம் உடையவர்களா இருக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் வலியுறுத்துகிறத பார்க்கிறோம். என்னாகமோ 14:11 வாசிக்கும் போது சொல்றாரு, கர்த்தர் மோசையை நோக்கி, எது வரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எது வரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக காட்டின அற்புதங்கள், அடையாளங்கள், மகத்துவமுள்ள கிரியைகள் என்பது கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. பெரிய அளவுல தேவன் அதெல்லாம் காண்பிச்சிருக்கிறத நாம பார்க்கிறோம். ஆனாலும் அவைகள் எல்லாம் கண்ணார கண்டிருந்தும் கூட அந்த ஜனங்கள் தேவனை விசுவாசிக்கல. அவர்கள் அதை இழந்திருந்தாங்க. அதனால தேவன் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 வருஷ காலமாக இந்த வனாந்தரத்திலே அவர்களை நடக்க பண்ணி அவர்கள் எல்லாரையுமே எகிப்துல இருந்து புறப்பட்ட எல்லாரையுமே அழிச்சிட்டாரு. அங்கிருந்து புறப்பட்ட அவர்களுக்கு விசுவாசம் இல்லாததுனால அவர்கள் ஒருவருமே காணாம இல்லை அவர்கள். அப்போ இது இல்லை என்பதனால அது இல்லை, அவங்களுக்கு விசுவாசம் இல்லாததுனால காணாம இல்லை. உங்களுக்கும் எனக்கும் நித்தியத்துக்குரிய மகிமை விஷயத்தையும் அது உண்டு என்கிற நிச்சயத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நமக்குள்ளும் அந்த விசுவாசம் இல்லை என்று சொன்னால் அது நமக்கு கிடைக்காது. அந்த பரலோகம் என்பது நமக்கு கிடைக்காது என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாம் பார்க்கிறோம். அப்ப வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லை என்று சொன்னால் நாம் தேவனோடு அல்லது அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் சுதந்திரிப்பது என்பது முடியாத ஒன்று என்பதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 9வது வேத வாக்கியங்களை நாம் கவனிக்கும் போது, விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடிக்கு செய்திருக்கிறார் என்கிற விஷயத்தை பார்க்கும்போது இவ்வளவு பெரிய ஒரு கௌரவத்தை வேற யாராலையும் நமக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா மிகவும் மட்டமாய் மதித்து மட்டமாய் நடத்தி, அதாவது கால்களில் அறிந்திருக்கிற தூசியை போல நினைத்த பிரஜாதிகளா இருக்கிற உங்களுக்கு எனக்கும் அவர்களுக்கு ஈக்குவலான இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ அப்படிப்பட்டவர் மீது நாம் விசுவாசம் இல்லாதவர்களாய் நாம் மாறிட்டோம் அப்படின்னு சொன்னா அவருடைய மனசை பற்றியதான சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்றத நாம் யோசிக்கணும். நிச்சயமா நமக்கு ஒரு நன்மை செய்து நம்ம தூக்கி கொண்டு ஒரு நல்ல நிலையில நம்மளை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது வைக்கிறாங்கன்னும் போது அவங்களை பற்றி சிந்தனை இல்லாம அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனமதிப்பை நாம் கொடுக்காம நாம் உதாசீனப்படுத்தி கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு எவ்வளவு மன வலிகள் ஏற்படும் என்பதை கண்டிப்பா நாம் அறியாதவர்கள் இல்லை. ஏன்னா நாம் நன்றி உள்ள பிள்ளைகளா இருக்கிறோம். அந்த நன்றியை நினைக்க வேண்டும் என்பதற்காக தான் மரணத்தை நினைவு கூறும்படியான வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட நன்மைகளை செய்த பிதாவாகிய தேவனை நாம் விசுவாசியாமல் விட்டு விடுவோம் அப்படின்னு சொன்னா அவரும் நம்மள என்ன செய்வார், விட்டுடுவார் என்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை வேதவசனம் வலியுறுத்துகிறதை பார்க்கணும். அடுத்த காரியமாக சீக்கிரம் நம்ம முடிச்சிடலாம். அடுத்த காரியமாக அன்பு எனக்குள் இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை, எதுவுமே கிடையாது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முதல் வசனங்களிலிருந்து நாம் கவனிச்சுட்டு வரும்போது சொல்றாரு, அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை அப்படின்ற, எனக்குள்ள ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். அப்போ ஒன்று இல்லை என்று சொன்னால் ஒன்றை நாம் பெற முடியாது என்கிற ஒரு விஷயத்தை நீங்களும் நானும் கருத்தில் கொள்ளக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். ரத்தம் சிந்துதல் இல்லை என்றால் நமக்கு பாவ மன்னிப்பு மீட்பு அந்த ஸ்லாக்கியம் இல்லை. கிரியைகள் இல்லை என்று சொன்னாலும் நாம அதை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லை என்று சொன்னாலும் நாம என்ன செய்ய முடியாது, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. அதே போல அன்பு நமக்கு இல்லாவிட்டாலும் நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படின்றத அங்க முழுமையா டோட்டலா நம்முடைய வாழ்வை குறித்து பேசுகிறது பார்க்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம்
9-12 வரைக்கும் நாம் கவனிச்சு பார்க்கும்போது சொல்றாரு, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினாலே தேவ அன்பு நம் மேல் வெளிப்பட்டது அப்படின்றார். அப்போ நம்மை அன்பு கூறுவது, நம் மீது அன்பு கூறுவதற்காக, நம்மை நேசிப்பதற்காக, நமக்கு இரக்கம் செய்வதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை பாடுபடுக செய்கிற அளவுக்கு தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்கிறதை யோசிக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் அன்பு கூற வேண்டும் என்பதை தொடர்ந்து சொல்றார். 10 வாசிக்கும் போது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறதுனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. 11 பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம். 12 சொல்றாரு, தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும் என்கிற ஒரு விஷயத்த வலியுறுத்துகிறது நாம பார்க்கிறோம். அப்போ ஒருவேளை நாம் சகோதரனை பகைத்தால் நாம் தேவனை காணவில்லை அப்படின்ற. அப்ப இந்த அன்பு எந்த அளவுக்கு நம்முடைய இருதயங்களில ஊற்றப்பட்டிருக்கிறது, இந்த அன்பினுடைய பிணைப்பு எப்படிப்பட்டதா இருக்குது பாருங்க. அன்பு இல்லை அப்படின்னு சொன்னா நான் ஒண்ணும் இல்லைன்னு ஏன் சொல்றாருன்னா, இந்த அன்பு சகலத்தையும் தாங்கக்கூடியதா இருக்கிறது, சகலத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது, சகலத்தையும் சகித்து கொள்ளக்கூடியதா இருக்கிறதுங்கிற ஒரு லிஸ்டே கொடுக்குறாரு. அதுதான் தேவ அன்பு. ஆனா மனிதர்களுடைய அன்பு என்பது கள்ளத்தனமானது, எதிர்க்க சிரிப்பை உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது, உள்ளத்துல பகை வைக்கக்கூடியதா இருக்கிறது, பல சூழ்நிலைகளில் சூழ்ச்சிகளையும் வஞ்சகங்களையும் செய்யக்கூடியதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்போது கூட அன்பின் அடையாளமா இருக்கிற முத்தத்தை தான் யூதாஸ் செய்தான்றது நம்ம எல்லாரும் தெரியும். அப்ப இப்படி உலகத்தினுடைய அன்பு இப்படிப்பட்டதா இருக்கிறது. தேவ அன்பை 1 கொரிந்தியர் 13 அவர் வெளிப்படுத்தி இருக்கிறத பார்க்கிறோம். இந்த அன்பு ஒரு இடத்துல இல்லை என்று சொன்னால் அவன் ஒன்றுமே இல்லை என்பதை வேத வாக்கியம் சொல்லுகிறது நாம கவனிக்கிறோம். அடுத்த ஒரு விஷயத்தை நான் பார்த்து முடிச்சிடலாம். பாத்தீங்கன்னா பரிசுத்தம். இது வெளியே தெரியாது. அதாவது அன்பு வெளியே காட்டிடலாம், கிரியைகளை வெளியே நம்ம பார்த்துடலாம், விசுவாசத்தையும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இந்த கிரியைகளை செய்யாத இருக்கும் போதெல்லாம் அவர் விசுவாசம் இல்ல, அற்ப விசுவாசமா இருக்கிறாரு, இப்படி இல்லை, அவர் கிரியை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனா பரிசுத்தம் என்பது தன்னையும் தேவனையும் சார்ந்த ஒன்றா இருக்கிறது. இந்த விஷயத்தை குறித்து வேத வாக்கியம் சொல்லுகிறது. பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் தேவன் என்ன செய்ய முடியாது, அவர்கிட்ட போக முடியாது. மத்தேயு 5 8 வாசிக்கும் போது நாம் கவனிக்கிறோம், இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களை தேவனை தரிசிப்பார்கள். அப்ப சுத்தமுள்ளவர்கள் தரிசிப்பார்கள், அசுத்தமுள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் அது கிடைக்காது. இல்லைங்களா? இது இல்லை அப்படின்னா நாம நிச்சயமா தேவனை தரிசிக்க முடியாது என்கிற ஒரு விஷயத்த வேதாம வலியுறுத்துகிறதை நாம பார்ப்போம். 1 பேதுரு புஸ்தகத்துல 1 22 வேத வாக்கியங்களை கவனிக்கும் போது அங்க சொல்றாரு, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவர்களோடு ஒரு ஊக்கமாய் நீங்கள் அன்பு கூறுங்க அப்படின்றத அங்க வலியுறுத்துகிறத பார்ப்போம். அப்போ நாம் சுத்த இருதயத்தோடு நாம் அன்பு கூறணும். நம்முடைய இருதயத்துல ஒண்ணை வச்சுக்கின்னு வெளியே ஒண்ணை காட்டக்கூடாது. இல்ல சிரிச்சுக்கின்னு நம்ம சண்டைக்காரர்களாகவும் அல்லது நம்முடைய கோபத்தை வைத்து கொண்டு இருக்கிறவர்களாகவும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு சமயங்களிலும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் விட்டுறணும். இன்னைக்கு ஒருவர் தவறு பண்றாரா, அதை மன்னிச்சிருங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தவறு பண்றாரா, அதை மன்னிக்கிறோமா மன்னிக்க வேணாமா அப்படின்றது அப்ப தீர்மானம் பண்ணணும். நாம எப்போதும் பாத்தீங்கன்னா பழைய காரியங்களை எல்லாம் எடுத்து வச்சு தூசி தட்டி அன்னைக்கு அப்படி செஞ்ச, இன்னைக்கு இப்படி செஞ்ச, அன்னைக்கு அப்படி செஞ்ச அப்படின்னா நீயும் சமாதானமா இருக்க முடியாது, எதிர்கொள்ளவங்களும் சமாதானமா இருக்க முடியாது. அது எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய கிரியைகளும் இல்லை, அது சரியான அன்பும் இல்லை என்பதை நாம புரிஞ்சுக்கணும். 1 யோவான் 2 வேத வாக்கியங்களை நாம் கவனிக்கும் போது சொல்றாரு, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் அப்படின்னு இன்னும் வெளிப்படுத்தல. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று நாம என்ன செஞ்சோம், அறிந்திருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்கு ஒப்பா இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறவர்களா இருக்கிற நாம எப்படி இருக்கணும்ன்றத பிலிப்பியர் 2 அவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்றார். பாத்தீங்கன்னா யோவான் 13 நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும். மற்றவங்க கொடுக்கறத விடுங்க, அப்போஸ்தலர்கள் எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ கூடவே இருந்து ஒருத்தன் மறுதளிச்சா, கூடவே இருந்து ஒருத்தன் காட்டி கொடுத்தா, கூடவே இருந்து அவங்க எப்படி எல்லாம் நடந்துக்கினாங்கன்னு தெரியும். ஆனா வேதவசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து ஆரம்பத்துல எப்படி அவர்கள் மீது அன்பு வைத்தாரோ
அதே போல முடிவு பரியந்தமும் அவர் மேல அன்பு வைத்திருந்தார்ன்ற அந்த வரிகளை பார்க்கும்போது அது எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு சூழ்நிலை இருக்குது. கிறிஸ்துவுக்கு நிகர் கிறிஸ்து தான். ஏன்னா நாம நம்ம கிறிஸ்துவ கிட்ட கத்துக்கிறத விட கிறிஸ்தவர்களிடத்துல கத்துக்கிறது தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா கிறிஸ்து அவர்கிட்ட ஹானஸ்ட் மட்டும் தான் இருக்குது. அதனால அவர் நேர்மையானவர்களா இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு பகுதியை கத்துக்கிறோம், நல்லதை மட்டும் தான் கத்துக்கிறோம். ஆனா கிறிஸ்தவரிடத்துல இருந்து தான் நம்ம நிறைய கத்துக்கொள்ள வேண்டியதா இருக்குது. நான் மட்டும் இல்ல, நீங்களும் கூட அப்படிதான். அதனால நம்முடைய இருதயத்துல சுத்தம் இல்லை அப்படின்னு சொன்னா நாம் நிச்சயமா என்ன செய்ய முடியாது, தேவனை தரிசிக்க முடியாதுன்னு பார்க்கிறோம். சங்கீதங்கள் புத்தகம் 73:1 கவனிக்கும் போது, சுத்தம் இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலுக்கு தேவன், சுத்தம் இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் எப்படி இருக்கிறாங்கன்னா நல்லவரா இருக்கிறார்களாம். அப்ப சுத்த இருதயம் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு கூட தேவன் அப்படியா இருக்கிறார். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அவர் எதிர்பதமா இருக்கிறாரு. உங்களுடைய இருதயத்துல சுத்தம் இல்லை என்று சொன்னால் தேவனுடைய அன்பையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது அப்படின்றத நாம கவனிப்போம். முடிவா ஒரு காரியங்களை பார்த்துடலாம். நீங்க சொல்றாரு, நான் நிறுத்திட்டேன், கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சதுனால மணி 7:01 ஆயிடுச்சு, மன்னிச்சுங்க. அப்போ என்ன பாத்தீங்கன்னு சொன்னா, கிறிஸ்து இல்லாமல் ஒண்ணுமே இல்லைன்றத நாம மனசுல வச்சுக்கணும். இயேசு கிறிஸ்து இல்லாம எதுவுமே இல்லை. இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் இந்த உலகங்களை அவர் சிருஷ்டித்தார். இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் இன்றைய வரைக்கும் அவர் நடத்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை மறிக்க பண்ணிதான் நம்ம தேவனோடு சேர்க்கப்பட்டிருக்கிறாரு. இன்றைய நாளாலும் அவருடைய நாமம் இல்லாம வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. நம்மளை அழைச்சின்னு போறவரு கூட அவர் தான், தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறவர். அதனாலதான் சொல்றது அவர் ஆல்பாவும் ஒமேகாவமா இருக்கிறார், அவர் ஆதியும் அந்தமா இருக்கிறார், அவரே தொடக்கமும் முடிவுமா இருக்கிறார் என்கிற விஷயத்த வேதாமம் ஏன் வலியுறுத்துக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இல்லாம ஒண்ணுமே இல்லை. அப்ப கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டு இருக்கிற அந்த அன்பை எப்போதுமே நம்ம இழந்துவிடக்கூடாது. இழப்பதற்கான சூழ்நிலைக்குள்ள நாம் வந்துடக்கூடாது. அவர் சொல்றாரு, நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யலையே, என் ஆண்டவரே ஆண்டவரேன்னு நீங்க சொல்றீங்க, வேத எழுத்துக்களை நீங்க கவனிக்கவே இல்லையே, அது என்ன சொல்லுதுன்றத நீங்க புரிஞ்சிக்கவே இல்லையே. அப்போ நீங்க அதை புரிஞ்சீங்கன்னாதான் நீங்க அவரிடத்துல அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். யோவான் புஸ்தகம் 14:23 கவனிச்சு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்னிடத்துல அன்பு இருந்துச்சு அப்படின்னா என் வார்த்தைகளை கை கொள்ளுங்கன்ற. ஆனா அது ரொம்ப பாத்தீங்கன்னா முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்குது. எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய கௌரவங்களையும் நம்மளுடைய சூழ்நிலைகளையும் நம்மளுடைய முக்கியத்துவம் குறிச்சதுதான் நம்ம பண்றோம், நம்ம செய்யறதுதான் யோக்கியன்ற மாதிரி நம்ம யோசிச்சுக்கலாம் வழிய, வேத வாக்கியம் இப்படி சொல்லுகிறதுங்கிறது அந்த விஷயத்தை குறித்துதான அக்கறை நம்ம எடுக்கிறதே இல்லை. ஆனா வாயில நம்ம திறந்தோம் அப்படின்னு சொன்னா இயேசு மீது அன்பு இருக்கிற மாதிரியே ஆக்டிங் கொடுக்கணும், செம நடிப்பை நம்ம நடிக்கணும். அவார்டு வாங்கணும்னு சொன்னா நிறைய அவார்டுகளை நாம தான் வாங்கணும். ஆனா உண்மையிலேயே இயேசு நம்முடைய வாழ்வில் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். அது சொல்றாரு, என்னிலே நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். 15 யோவான் 4-6 வரைக்கும் சொல்லும்போது சொல்றாரு, நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், அதாவது கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானா கனி கொடுக்க முடியாது. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்பதாக சொல்றாரு. 5 சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை எல்லாமல் உங்களால என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது என்பதாக வேத வாக்கியம் சொல்றதை நாம பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து இல்லாம ஒன்றும் இல்லை என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்த்த அந்த விஷயங்களில ஒண்ணு நம்ம இடத்துல இல்லை என்று சொன்னால் இன்னொன்னும் நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்ற முடிவை நாம எடுத்துக்கலாம். இல்ல பரவாயில்ல, தேவன் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு அப்படின்றதெல்லாம் நினைக்க முடியாது. வேத வாக்கியம் சில 1 Corinthians 10:11 வாசிக்கிறோம், முன்பு நடந்திருக்கிறவர்கள் எல்லாம் அவங்களுக்கு பிரசாந்தமா நடந்துச்சு. அப்ப அவங்களோட வாழ்க்கையை நம்ம பாக்குறோமே, அவங்க ஒண்ணு விட்டுட்டாங்க, அதனால தேவன் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டாரு, அந்நியர் இடத்துல ஒப்படைச்சிட்டாரு, வேற சூழ்நிலைக்குள் கடந்து போக பண்ணிட்டாரு, காணானே அவர்களுக்கு தர மறுத்துட்டாரு என்கிற நிறைய விஷயங்களை நாம் பார்க்கணும் இல்லைங்களா. அப்போ நாமள மாத்திரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டார். அதான் சொல்றாரு, பரிசெயர் சதிசெயர் என்பவருடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமா இராவிட்டால் நீங்க என்ன செய்ய முடியாது, அங்க பிரவேசிக்க நீங்க முடியாது, தேவனோடு இணைந்திருக்க முடியாது. இது இல்லை என்று சொன்னால் இது நிச்சயமா இல்லை என்கிற முடிவை அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நாமே எடுத்துக்கலாம். அதனால எல்லாம் உடையவர்களாக நாம் இருப்போம். நாம் தேவனுடைய அதாவது சம்பந்தப்பட்டவர்களாக நிச்சயமுடையவர்களாக அவர் சமூகத்துல நிலைத்திருந்து அந்த நித்தியமாக இருக்கக்கூடியதை நாம் பெற்றுக்கொள்வோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை என்னையும் ஆசிரியத்து பலப்படுத்துவராக. பாண்டிச்சேரி கிறிஸ்தன் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். இந்த வாய்ப்பை கொடுத்த KL சபையாருக்கு அடியனுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. நாளே தேவனுடைய ஆலோசனையை கேட்டு கொண்டு வந்து அருமையான ஊழியரை கூட தேவன் தாமே ஆசிரியத்து பலப்படுத்துவாராக. இந்த நேரத்துல யாராவது ஆன்லைன்ல பந்தி எடுக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? கொஞ்சம் தகவல் சொல்லுங்க.
சிஸ்டர் லைன்ல இருக்கிறவங்க யாராவது பந்தி எடுக்கிற மாதிரி இருக்கா? எடுக்க வேண்டியது இருக்கு. சரி, ஏன்னா இருக்குன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி மெசேஜ் போடலாம். அதுக்கு சரி, இந்த வேலையில கூட நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய பந்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். (249) பாடல் அதுல ஷேர் பண்ண முடியல, அதனால இந்த பாட்டை மட்டும் நாம் பாடிக்கலாம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தரின் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தரின் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழுமோசை, கெத்செமனே பூங்காவினில் கதறி அழுமோசை, எத்தீசையோ வந்து தொனிக்கின்றது, எந்த மனம் தீங்கைக்கின்றது. எத்தீசையோ வந்து தொனிக்கின்றது, எந்த மனம் தீங்கைக்கின்றது. உள்ளம் கசிந்திடுதே, உள்ளம் கசிந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தரின் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் அறைந்து வதைத்தனரே, உம்மை செந்நிறமாக்கினரே. சிலுவையில் அறைந்து வதைத்தனரே, உம்மை செந்நிறமாக்கினரே. அப்போதும் அவர் காய் வேண்டினரே, அப்போதும் அவர் காய் வேண்டினரே. அன்போடு அவர்களை மன்னித்தீரே, என்னவும் பேரன்பு, என்னவும் பேரன்பு. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தரின் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. இந்த வேளையிலே நாம் கர்த்தருடைய பந்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். இங்க நாம் வாசிக்கும் போது அவர்கள் சீஷர்கள்லாம் ஒன்று கூடி வருகிறதுனால அந்த இடத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களை நாம் வாசிக்கிறோம். வாசிக்கும் போது இப்படி இருக்க அபாத்திரமா கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து என்னவா இருப்பான், குற்றம் உள்ளவனாய் இருப்பான் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இப்போ வாரத்தின் முதல் நாள் தோறும் பிதாவாகிய தேவனை நாம் தொழுது கொள்ள வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நினைவு கூர்தான இந்த வேலையில நாம் என்ன பண்ணுமா, அபாத்திரமாய் இல்லாமல் நாம் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளனாக இருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். பாத்திரத்தில் என்ன பண்றாருங்க, அவருடைய சரீரமா இருக்கக்கூடிய
அந்த அப்பத்தை நம்ம புசிக்கும் போது, அவர் ரத்தமா இருக்கக்கூடிய திராட்சை ரசத்தை புசிக்கும் போது, பருகும் போது, என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய குற்றங்களுக்காக, பாவம் அறியாத